கைட்லைன் ரேட்டை கண்ணாவினான்னு ஏத்திட்டாங்க. பத்திர செலவு பயங்கரமா ஏறி போச்சு. அதனால இங்க பத்திரப்பதியோ குறைஞ்சு வச்சுப்பா. இதுல மறுபடியும் வேற சொத்து மதிப்பை ஏத்த போறாங்களாம். யாரு கேக்குறது? இந்த சவுக்கு சங்கர்னு ஒரு ஆள் கத்திட்டு இருந்தாப்ல, அந்த ஆளையும் சவுக்காலே அடிச்சு கையை ஓடிச்சிட்டாங்க. என்னண்ணே, போன வருஷம் பத்திரம் போடுனீங்க, இப்பதான் வந்திருக்கீங்க? ஆமா தம்பி, எழுதி கொடுக்கற ஆளே இறந்து போனாரு. வாரிசு சர்டிபிகேட் எடுக்கக்குள்ள மயங்காரு பாரணி போயிட்டாப்ல. இப்பதான் வந்திருக்காங்க. எழுதிடலாமா? பத்திரம் போட்டுடலாமா? கொடுங்க. இந்த 1 ஏக்கர் பதிய 20,000 வருமேனே. என்னது 20,000-மா? என்ன தம்பி, போன வருஷம் 10,000 அண்ணே, போன வருஷம் கிரையத்துக்கு 11% இருந்துச்சு. 2% பதிவு கட்டணத்தை மட்டும் குறைச்சிருந்தாங்க. ஆனா போன வருஷம் உங்க இடத்தோட மதிப்பு ஏக்கர் வெறும் 60,000 தான். இப்போ ஏக்கர் 2 லட்சம் ரூபா. அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்த்திட்டாங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு 9% எவ்வளவு? 18,000 ரூபாய். அது போக 10 பேஜுக்கு மேல வைக்கிற ஒவ்வொரு பேஜுக்கும் போன வருஷம் வெறும் 10 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ 10 பேஜுக்கு மேல வைக்கிற ஒவ்வொரு பேஜுக்கும் 100 ரூபாய் கட்டணம் வசூலிக்க சொல்றாங்க. அப்ப இத்தனை வாரிசுதாரர்களோட ஆதார் கார்டு சேர்த்தாலே அதுவே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும். அது போக கம்ப்யூட்டர், சிடி, சப்டிவிஷன், லீகலாவே உங்களுக்கு பத்திர செலவு 20,000 ரூபாய் வரத்தானே செய்யும். என் மகனுக்கு இனாம் சர்டிபிகேட் எழுதி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்திருந்தேனே, அது எவ்வளவு செலவாகும்? இப்போ இனாம் செட்டில்மெண்ட்டுக்கு மேக்சிமம் ஸ்டாம்ப் ஃபீஸ் 25,000 இருந்ததை 40,000 ரூபாய் ஆக்கிட்டாங்க. மேக்சிமம் பதிவு கட்டணம் 4,000 இருந்ததை 10,000 ரூபாய் ஆக்கிட்டாங்க. உங்க சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட நீங்க 50,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கே கட்ட வேண்டியிருக்கும். இவ்வளவுலாம் செலவுன்னு சொன்னா நாங்க ஏழைப்பாளைகள்லாம் கஷ்டப்படுறவங்க எப்படி பத்திரம் போட முடியும்? பத்திரம் போடுறதுக்கே பாதி சொத்தை வைக்கணும் போலயே.